இப்போ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் எடுக்கலாமா வேணாமான்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டது வெயிட் பண்ணியிருப்பீங்க, சில பேர் போட்டிருப்பீங்க. ஒரு கோர்ஸ் எடுக்கிறோன்னா இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால மக்களுடைய எந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் ஒரு கொஷின் மார்க்காக இருக்கணும். அந்த கொஷினுக்கு கிளியர் கட் ஆன்சர் வந்துருச்சுன்னா அந்த கோர்ஸ் நல்ல கோர்ஸ். எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து ஒரு கை வலி வருது அப்படின்னா நான் ஒரு ஆர்த்தோ டாக்டரை போய் பார்ப்பேன். முகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் ஒரு ஸ்கின் கேர் டாக்டரை போய் பார்ப்பேன். எனக்கு இப்போ வீட்டில் ஃபேன் சரியாக ஓடலன்னா ஒரு எலக்ட்ரிஷியனை போய் பார்ப்பேன். ஒரு ஏசி ஓடலன்னா ஒரு ஏசி மெக்கானிக்கை போய் பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு கோர்ஸை படிக்கும்போது மக்களுடைய எந்த ப்ராப்ளத்தை இதை சால்வ் பண்ண முடியும் டேரெக்டாக, இன்டெரக்டாக இல்லை. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ பிஎஸ்சி படிச்சுட்டு நான் ப்ரொஃபஸர் ஆக போகிறேங்கிறது ஒரு இன்டெரக்ட் ஜாப். எப்படின்னா வடிவேல் சொல்லுவான்ல, நான் எப்படி உங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்து பணம் சம்பாதிச்சனோ அதே போல் நீங்களும் போய் ட்ரைனிங் கொடுத்து பணம் சம்பாதிக்கன்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி ஏன்னா ஒரு கேட்டகரி. நான் அந்த ப்ரொஃபஷனில் குறை சொல்லலை, டேரெக்டாக மக்களுக்கு உதவக்கூடிய எல்லா துறையும் அதிக ஏர்னிங் பொட்டன்ஷியல் உண்டு லாங் டேர்முக்கு. இல்லைனா ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அந்த ப்ரொஃபஷன் டேரெக்டாக உதவலை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே வந்துடும். அதனால் இப்போ பிஎஸ்சி அக்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக எங்கே அது உதவுதுன்னா விவசாயிகளுக்கு. ஒரு விவசாயிக்கு ஒரு பூச்சி தொல்லை இருக்குது, சரியான விதை கிடைக்கல, உரம் எவ்வளோ போடுறதுன்னு தெரில, மகசூல் அதிகமாக வரலன்னா அந்த இடத்துல ஒரு அக்ரி டெக்னீஷியன் போயிட்டு இந்த உரம் அடிங்க, இந்த பூச்சி கொல்லி தெளிங்க அப்படின்னு ஈஸியாக ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அதனால் ஒரு உரக்கடை வைக்கிற மாதிரியான தாட்டில் இருந்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சூப்பரான கோர்ஸ். இல்லை என்னால் ஒரு உரக்கடையில் உட்கார முடியாது, சுற்றி பெஸ்டிசைட் இருக்கும், அந்த ஸ்மெல் எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு நல்ல கோர்ஸ் இல்லை. நீங்கள் நினைக்கலாம் நான் ஒரு ஆள் கூட போட்டு பண்ணலாமேனா அது ரெக்கமெண்டட் இல்லை. ஒரு ஃபார்மர் வாடி போன செடியை கொண்டு வராருன்னா இது வந்து தண்ணி பற்றாக்குறையினால இப்படி இருக்கா, இல்லை அதிகமாக உரம் போட்டதுனால இப்படி இருக்கா, ஃபங்கஸ்னால பிரச்சனை இருக்கா, பாக்டீரியாவில் பிரச்சனை இருக்கா, இல்லை கிளைமேட்னால பிரச்சனையா அப்படிங்கிறத பார்த்தோன்னா டக்குன்னு சொல்லணும். அவன் தான் ஒரு அக்ரி டெக்னீஷியன். ஒரு நார்மல் பீப்புள், ஒரு 12வது படித்தவங்க வேலைக்கு போடுறோன்னா அவனுக்கு அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்காது. அக்ரி படித்தவன் அங்கே இருக்கணும். உங்களால் அந்த பெஸ்டிசைட் இருக்கக்கூடிய இடத்துல ஒர்க் பண்ண முடியும்னா அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இந்த உரம் பூச்சிக்கொல்லி இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா சூஸ் பண்ணாதீங்க. டேரெக்டாக மக்களுக்கு உதவ முடியும் அப்படிங்கிற கோர்ஸை நம்ம எடுத்து செலக்ட் பண்ணி படிக்கும்போது சீக்கிரமாக க்ரோத் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே போகலாம், இல்லை நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம், இல்லை பிளா நிறைய சொல்லுவாங்க, ஃபாரினுக்கு போகலாம். சுற்றி வளைச்சி போகிற டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்காதீங்க. எப்போதும் இதை படித்தா டேரெக்டாக என்னால் உதவ முடியுமா. இப்போ ஒரு சிவில் இன்ஜினியர் படிக்கிறேன், இன்னொருத்தவன் ஐடி படிக்கிறான் அப்படின்னா ஐடி படிக்கிறவனுக்கு அதிக ஏர்னிங்ஸ் வரும். பட் லாங் டேர்முக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே வெளியே தூக்கி போட வாய்ப்பு இருக்குது. இதே சிவில் இன்ஜினியர்னால் ஸ்டார்டிங்கில் இன்கம் கம்மியாக இருக்கும், பட் லாங் டேர்மில் தொழிலை கற்றுக்கிட்டாப்புல அப்படின்னா ஒரு 5-6 இடத்துல பிஸ்னஸ் வரும்போது ஐடியோட அதிக ஏர்னிங்ஸ் இருக்கும். நீங்கள் ஆள் போட்டு கூட அதை பண்ணிட்டு போயிடலாம். ஸோ லாங் டேர்முக்கு ப்ளஸ் உங்களுக்கு டேரெக்டாக மக்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய கோர்ஸஸ் செலக்ட் பண்ணி பண்ணிங்க. ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு நான் கோர்ஸ் முடிச்சு. ஸோ அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், இப்போ என்னால் வந்து ஒரு உரக்கடையில் உட்கார முடியல. உட்கார்ந்த பிறகு எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஸோ நான் வந்து என்னோடய கரியரை மாற்றிக்கிட்டேன், ஆர்கானிக் ஃபார்மிங் செக்டருக்குள்ளே போயிட்டேன். என்னால் ரொம்ப அதிகபட்சம் போனால் ஒரு 4 lakhs தான் per annum என்னால் இன்கம் எடுக்க முடியும். போக போக தான் அது க்ரோத் ஆகும். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிங்கன்னா ஒரு உரக்கடை வைக்கணும். உங்களால் உரக்கடை வைக்க முடியாது, என்னால் பெஸ்டிசைட் இருக்கிற இடத்துல இருக்க முடியாது அப்படின்னா இந்த கோர்ஸை சூஸ் பண்ணாதீங்க. வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.